அறிவை அறிவாய் அறிந்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அன்றுக்குரிய ஸ்கை குடும்ப உறுப்பினர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறிவித்திருக்கோயில் ஆரம்பித்து 27 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மகர்ஷி அவர்கள் கைவிடாத இங்கே திறந்து வைக்கப்பட்டு 10 to 95 கிட்டத்தட்ட கட்ட ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் 93. ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இந்த மனவளக்கலையை இந்த நகரில் இருந்து எடுத்து, இந்த இடங்களில் இருந்து எடுத்து சிறப்பாக வாழ்வை வடிவமைத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு மனதனுடைய துன்பங்களிலிருந்தும் உடலின் துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஸோ அந்த புனித இடத்துல ஆண்டுதோறும் நம்ம ஒரு தவ வார விழா என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கோயில்கள் எல்லாம் நடப்பாங்க இல்லையா, மார்கழி மாதத்தில் அது மாதிரி ஒரு பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பக்தி சொற்பொழிவு, அது மாதிரி நம்ம இதில் இது மாதிரி தத்துவங்கள், தவம் தத்துவங்கள் நமக்கு அதுக்கு தான் பழக்கமாக இருக்குது. ஸோ அந்த தவ தத்துவங்களில் நம்ம சேர்ந்து நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் நம்ம உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் அறநெறியோடு வாழ்வதற்காக அதில் எல்லாம் தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்வதும். அதே மாதிரி இந்த ஆண்டாம் இந்த தவ தத்துவ வார விழா 7 நாட்களாக இருந்து கொஞ்சம் இந்த கொரோனா காலத்தில் எப்படி மக்கள் வருவார்களோ, எப்படி பண்ணலாம் என்பதனாலே குறைத்து 5 நாட்களாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து அந்த சிறப்பை எடுத்து வருவீர்கள். எங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பையும் நம்முடைய அன்பியை நல்கி, நம்ம இன்னைக்கு துரியோதீத தவம் என்ற ஒரு தவம், எத்தனை பேர் இதில் துரியோதீத தவம் எடுத்திருக்கிறீங்க? எடுத்து வரது துரியோதீத தவம் கற்றிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேர் தான் எடுத்துக்கல, பரவாயில்லை. துரியோதீதம் எடுத்தவர்களிடம் துரியோதீத சபைக்கு இருக்கணும். இனி பரவாயில்லை, மற்றவர்களிடம் நீங்கள் அந்த வாய்ப்பை இன்று மகர்ஷியின் அவரிடம் கற்றுள்ளது. ஓகே, அந்த விளக்கத்தையும் பார்த்து இன்னைக்கு நம்ம துரியோதீத தவம் செய்ய வேண்டும். அதாவது தவங்கள் எவ்வளவோ தவங்கள் இருக்கு. ஆனாலும் துரியோதீதம் அப்படின்றது ஒரு தியானங்களில் முடிவான நிலை, அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மகரிஷி அவர்கள் காலத்திற்கு முன்பு இந்த துரியோதீத தவம் இருந்துச்சா அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த வார்த்தை இருந்தது, துரியோதீதம் என்ற வார்த்தை இருந்தது. நீங்கள் எல்லாம் துரியம் செய்துகிட்டே வாங்க, துரியத்தின் ஆழ்ந்த நிலைக்கு போனதுக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த துரியோதீதம் கிட்டும் என்று சொன்னார்கள். அப்போ துரியத்தின் அதீத நிலை தான் துரியோதீதம் என்று விளக்கப்பட்டது. இப்படி வந்ததுதான் துரியோதீதம். ஆனால் பல பேர் நான் தியானம் எடுத்துட்டேன், இன்னைக்கு துரியம் எடுத்துட்டேன், நாளைக்கு காலையில் எனக்கு துரியோதீதம் வந்துருச்சு அப்படின்னு அவங்களே கற்பனை பண்ண ஆரம்பித்தேன். ஓகேயா? ஸோ இதற்கெல்லாம் ஒரு விளக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அருள் தந்தை அவர்கள் இந்த துரியோதீத தவத்தை வடிவமைத்தார்கள். இன்னைக்கு எல்லா அமைப்புகளிலும் நடந்து கொண்டிருக்கு. நிறைய பேர் துரியோதீதத்தை எடுத்து நடத்துகிறாங்க, பல அமைப்புகளை நான் பார்க்குறேன். ஆனாலும் அவர்களுக்கு அப்படி இதைத்தான் நடத்துகிறாங்க. மகர்ஷி வடிவமைத்து கொடுத்த துரியோதீதத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மகர்ஷிக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் எப்படின்னு சொன்னால், அவருக்கு ஏற்கனவே ஒரு நல்ல கூர்மை அறிஞை உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன விஷயம்னா, சின்ன சிக்கல் பிரச்சனைனா கூட அவர் அந்த பிரச்சனையினுடைய மூலத்துக்கு போய் விடையை கண்டுபிடிச்சிட்டு அறிவு அவருக்கு இருந்துச்சு. அதனால சொல்லுவாங்க, அவர் லக்கணத்துக்கு 2 புதன் இருக்கிறதுனால அவருக்கு புத்தி ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி லக்கணத்துலேயே அவருக்கு புதன் 2ஆம் அதனாலே அவருடைய எதையும் கூர்ந்து ஆராயக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்துச்சு. அப்போ இதை பார்த்தாரு. இப்போ நீங்கள் சாதாரண
ஒரு விஷயம் வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்க, ஐயா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரை திருப்திப்படுத்தவே முடியல. ஒரு 2 இட்லி போட்டு வச்சா 4 இட்லி போட்டு வச்சா நான் இவ்வளவா சாப்பிட்றேன்னு திட்டுறாங்க. 2 இட்லி கொண்டு போய் வச்சா அப்படின்னு சொன்னால் ஏன்னா இப்படியும் பட்டினி ஒட்டி நீ கொண்டு போல இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்னையா பண்ண ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சாமி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் விட சொல்கிறதுக்காக மகன் வேண்டி இல்லையா, அதுக்கும் அவங்க விட சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, தட்டில் ஒரு 4 இட்லி வச்சிரு, பக்கத்தில் தட்டில் இன்னொரு தட்டில் அவங்களுக்கு வைக்கிறதுல 2 இட்லி வச்சிரு, அம்மா நீங்கள் இதை சாப்பிடுங்க, அப்புறம் நீங்கள் கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்து போடுறேன், இல்லைன்னா நீங்கள் எடுத்து போட்டுக்கிறேன்னு 4 இட்லி பக்கத்தில் இருக்கட்டும். அப்போ என்ன சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க. நம்மளுக்கு ஆஹா இப்படி ஒரு வழி இருக்கா பிரச்சனையிலிருந்து சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த ஒரு விஷயம் பிரபஞ்சத்தினுடைய ஆதிநிலை எப்படி தோன்றியது என்று கேட்டாலும் சரி, அல்லது வீட்டிலே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது எனக்கு எப்படி தீர்ப்பது என்று கேட்டாலும் சரி, எல்லாவற்றுக்கும் விடை சொல்லுகின்ற ஆற்றல் வேண்டும். அதுதான் துரியதீதம் அப்படின்றத அவருக்கு வரும்போது இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தார். அப்படி ஆழ்வார் பாடலில் பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த ஆழ்வார் பாடல்கள் அப்படின்றது பெரும்பாலும் அவர்கள் நிறைய விஷயங்கள் பொதிந்து கிடக்கும். ஆன்மீகத்தை பற்றி பிரம்மத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் பொதிந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆழ்வார் பாடல்கள். 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடியது, தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடியது. ஸோ அவர்களெல்லாம் அவ்வளவு அடித்து வைத்திருந்தார். அதில் 1997, 98 பாடல்களில் என்ன அப்படின்னு இருக்குன்னா ஒரு கவி வரும். அது என்னன்னு சொன்னால், சூழ்ந்து அகன்று ஆழ்ந்த முடிவில் பெரும் பாலையோ அப்படின்னு ஒரு வார்த்தை. இவர் விரிந்து பழகினவருக்கு டக்குன்னு அவருக்கு எட்டி விட்டதோ, ஆகா எங்கே இருக்கிறது முழுமையான பாழ்நிலை. பால் அப்படின்னு சொன்னால் முப்பால் என்று நம்ம சொல்லுவோம். 3 விதமான பாழ்நிலைகள் இருக்குது. பால்னா என்ன? ஒன்றும் இல்லாது. நம்ம பேச்சு வழக்கில் திட்டுவோம்னா அவன் பாலா போனவன் இப்படி பண்ணி போட்டானே அப்படின்னா இல்லையா, அது என்ன அர்த்தம்? வீணா போனவன், அது ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி இப்படி பால் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்த முடிவில் பெரும்பாலும். அப்போ பால் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிறது மையத்தில். இந்த 2 அடுக்குகளுக்கு இடையிலையும் இதை கடந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது 2 கோள்களுக்கு இடையிலையும் எங்கும் பால் இருக்கிறது. இதெல்லாம் சக்தி சிவம் என்று சொல்லப்படுவது. ஆனால் தூய சதாசிவம் என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்ததாக இருக்கக்கூடியது. அதுதான் சதாசிவம் என்று சொல்லுது. ஓகேயா? அப்போ முப்பாலில் ஒவ்வொரு அணுவின் மையத்தில் இருக்கிறது ஒரு பால். 2 அணுக்களுக்கு இடையேயும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அது சக்தி சிவம். அது 2வது பால். 3வது பால் சதாசிவம் என்பது எங்கும் இருக்கிறது. ஓகேயா? ஸோ அது பிரபஞ்சத்தை கடந்த நிலையில் இருக்கக்கூடியது சதாசிவம். ஸோ இங்கே கொண்டுட்டு போய் மனதை வச்சா என்ன? மனதை எங்கே வைக்கிறோமோ மனதனுடைய ஒரு தன்மை என்னன்னு சொன்னால் தியானத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம். மனதை நீங்கள் எங்கே நிறுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். மனதை உயர்ந்த பொருளை நிறுத்தும் போது நம்மை உயர்த்தி காட்டும், மனதை தாழ்ந்த பொருளை நிறுத்தும் போது நம்மை தாழ்த்திக்கணும். ஓகேயா? அப்போ இந்த உயர்ந்த பொருளான மெய்ப்பொருளோடு எப்படி மனதை இணைத்து வைக்கிறது என்று கண்டபோது அவர் என்ன செய்கிறாரு, அங்கே கொண்டுட்டு போய் வைக்க சொல்றார். அப்போ வச்சுக்கும்போது சதாசிவமாக சுத்த வெளியில் கொண்டு போய் வைக்கக்கூடியது அந்த கவியில் அப்படி சொல்கிறார். சூழ்ந்து அகன்று ஆழ்ந்த முடிவில் என்ன இருக்கிறது? பெரும் பாலையோ. சூழ்ந்ததனின் சுடர் ஞான இன்பமோ. அதுக்குள்ள என்ன இருக்கிறது? சூழ்ந்ததனின் சுடர் ஞான இன்பமோ, பேரின்பமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. சூழ்ந்ததனில் பெரும் ஜோதியோ, அதுக்குள் என்ன இருக்கிறது? அது பேர் அறிவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓகேயா? சூழ்ந்ததனில் பெரிய என்னவாறாக சூழ்ந்தாயே அந்த ஆழ்வார் அப்படி முடிக்கிறார். இந்த பெரும்பாலும் ஆழ்வார்கள் எல்லாமே இந்த இறை ரகசியத்தை ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. சாமியே சொன்ன வார்த்தை. இவர் ஒரு எக்டேஷன் எல்லாம் வந்து அது பார்த்த உடனே தன்னை அறியாமல் பாடி வச்சுட்டாரு. அப்படி வந்தது அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி அப்படி வந்தது அந்த இதில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது தான் மகர்ஷியவர்கள் அதை வடிவமைக்கிறார். ஸோ துரியாதீதம் என்ற ஒன்றை வடிவமைத்து சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று வந்தபோது அந்த பாடல் அடிப்படையாக அமைந்திருக்கிறது. அதுக்கெல்லாமே அப்போ
அறிவுதனை கருவினிலை இணைத்து தவமாற்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கவியில. அது அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. அது என்ன செய்யும், நம்முடைய பிறவி தொடரையே அறுக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் துரியாதீத நிலை தான். ஸோ அவ்வளவு மேம்பட்ட தவம் நம்ம வாழ்க்கையில் மேன்மையாக முழுவதுமாக சீரமைத்து தரக்கூடிய தவம் துரியாதீதமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மனதை கொண்டு போய் அதோடு இணைத்து வைக்கின்ற பாவனை தான் அது கம்ப்ளீட்டாக. அப்போ ஒன்றுமில்லாத ஒன்று எங்கே இந்த துரியாதீதம் இருக்கிறது அப்படின்னு ஆக்சுவலாக உண்மையில் இந்த துரியாதீதம் எங்கே வருகிறதுன்னு சொன்னால் அங்கே வருகிறதா என்று சொன்னால் மனம் இல்லாத போது வருகிறது. மனம் இல்லாத போது வருகிறது. அப்போ நமக்குள்ள தான் வருகிறது. மனம் இருக்கின்ற வரையில் நாம் உலகத்தில் இருக்கின்றோம். மனம் இல்லாத போது நாம் இறைவனில் இருக்கின்றோம். ஆனால் என்ன செய்யணும், மனம் இல்லாத போது தூங்கி இருக்கணும் இல்லையா, மனசு இருக்கணும். அப்போ நம்ம உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், மனசு இல்லாத போது நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் தியானம் என்பது மெடிடேஷன் இஸ் ஏ கான்சியஸ் ஸ்லீப். மெடிடேஷன் இஸ் ஏ கான்சியஸ் ஸ்லீப். அதாவது மெடிடேஷன் தியானம் என்று சொல்லப்படுவது விழிப்பு நிலையான தூக்கம். அப்போ நீ தூக்க நிலை வந்து நீ விழித்து கொண்டிருந்தால் நீ தியானத்தின் உயர்ந்த நிலையை தொட்டுவிட்டாய் என்பது இல்லையா. நீ உயர்ந்த நிலைக்கு தூக்க நிலை வந்து தூங்கும்போது எப்படி இருப்போமோ அதே மாதிரி நிலைக்கு வந்து நீ விழித்து கொண்டிருந்தாய். அப்படின்னா நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும் நமக்குள்ளே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன், யாரோ ஒருவன் நமக்குள்ளே இருந்து கொண்டு நான் இருக்கிறேன், எனக்கு உடல் இல்லை, எதுவும் தெரியல, ஆனால் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும் இருந்து கொண்டு இருக்குமானால் அது துரியாதீதம். ஸோ அப்போ அந்த மாதிரி அது அந்த நிலைக்கு வருவதற்காக மனதிற்கு அப்போ அந்த மனதுடைய பாவனை தான் துரியாதீதம். அதனால சொல்லுவாங்க, பாவனையே தியானமாக்கம், பாவனையை பரநிலை அறியும், பாவனையை விளக்கம் கொண்டும், பாவனையை பிரபஞ்ச தோற்றம், பாவனையால் பாவித்து நின்று பரநிலையின் ரகசியம் அறிவாய் இல்லையா. ஸோ அந்த பாவனையில் முழுசாக நிலைச்சு நின்று அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதுவாக மாறிவிடுகிறோம். அந்த பாவனையை கொடுப்பதற்கு ஒரு வெளி பாவனை வேண்டி இருக்கிறது. அதற்கு தான் நம்ம துரியாதீதம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் ஒரு கண்டாமினேஷன் இல்லாத தெளிந்த அறிவு நிற்கிறது. இங்கே இருக்கிற அறிவியல் எல்லாமே ஒரு கண்டாமினேஷன், அதாவது நம்முடைய வினை பதிவுகள் எண்ணங்கள் கலந்திருக்கிறது. அதனால தான் ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு என்று சொல்கிறபடியா, ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு மையமும் வானமும் அணிய உடைத்து நம்ம அதற்கு ஈடாக சொல்லவே முடியாது. அந்த நிலைக்கு ஈடாக சொல்லவே முடியாது. அவ்வளவு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அப்போ சாதாரணமாக துரியத்தில் மனம் உயிரில் ஒடுக்கம் பெறுகிறது. ஓகேயா, துரியம் போகிறோம், துரியத்தில் மனம் உயிரில் ஒடுக்கம் பெறுகிறது. மனசு ஆக்னியில் மனம் விரிந்திருக்கிறது, ஒடுங்கி நிற்கிறது. துரியத்தில் போகும்போது அது தன்னை மட்டும் நோக்குகிறது. தானாக நின்று தன்னையும் மறவாமல் இது ஒன்றையும் நினையாமல் அது அதுவாகவே இருக்கின்றது. ஆனால் அது முழுமையில்லை இல்லையா. ஆனால் துரியாதீதம் போகும்போது தனக்குள்ள தயாரிப்பு நடந்து கொண்டு இருக்கக்கூடியதான். அதனால தான் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, இட் இஸ் கேட்வே டு காட் அப்படின்னு சொன்னாங்க. எதுன்னு சொன்னால் இறைநிலையினுடைய நுழைவு வாயில் தான் கேட்வே டு காட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை கடந்து போகிறோம் பாருங்க, துரியாதீதத்துக்கு போகும்போது அந்த இடத்தில் அது பிரமமாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் பிரமமாக மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறது. நாம் அங்கே போய் நிற்கிறோம். நிற்கும்போது மனசு இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் ஆரம்ப சாதகர்களுக்கு மனசு அங்கேயும் இருக்கதா சொல்லி. ஓகேயா, நம்ம துரியாதீதம் கற்றுருப்போம், தியானம் பண்ணுவோம், மனசு இருக்கும். அங்கே போய் கூட ஏதாவது நினைப்பு வரும், அடுத்த நாளைக்கு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு துரியாதீதத்தில் நினைக்கும். அது துரியம் இல்லை, துரியாதீதம் நல்ல துரியம், அவ்வளோதான். ஓகே, மனம் இயக்கத்தோடு ஒரு தவமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ரெண்டு வேலையும் சேர நடந்து கொண்டு இருக்குது. அது மோசம்னு சொல்ல முடியாது, ரெண்டு வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மனசு அந்த இடத்துல இருக்குதுன்னா அந்த நிலையிலிருந்து அது உயர்ந்த நிலைக்கூடியது இருக்குது. ஸோ இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் துரியாதீத நிலையில் அது அப்படியே ஒரு நாள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு வரல உட்கார்ந்து நிற்க முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொன்னால் அது அதுவாக மாறிடும்
இப்படியே கொஞ்ச நாள் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு அப்படி தெரியாதுன்னா அது அதுவாகவே மாறிவிடும். ஓகேயா? நான் பண்ணி பார்த்துருக்கேன். நான் ஒரு பிஸ்னஸ் ஆஃபீஸ் எல்லாம் விட்டுட்டு 1 இயர் முழுசாக எங்கள் செட்டில் உட்காந்து ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். இங்கேயும் WCC விட்டுட்டு இருந்தேன் வேண்டான்ட்டு. அப்போது அது மாதிரி பண்ணும்போது ஏன்னா அதுவாகவே மாறிடும், மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகியல் அறிவெல்லாம் மறக்க ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இறையறி வந்துடும். இது மறந்துச்சுன்னா தான் அது வரும். ஓகேயா? இது மறந்துச்சுன்னா தான் அது வரும். ஏன் நம்மளுக்கு முழுசாக இறைவன் நம்ம கையில் வர்றதில்லை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட அவன் வந்தாலும் நம்மளால் வச்சுருக்க முடியாது. ஓகேயா? அவன் வச்சுருக்கும் போது நமக்கு அவ்வளவு தூய்மையாக இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ண கூட ஓடிடும். என்ன போட்டு ஓடிடும். அதனால் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை. நமக்கு அவ்வளோதான் வச்சுக்க முடியும், இல்லைன்னா வச்சுக்க முடியாது. இப்போ குழந்தை இருக்குது, 2 கையிலையும் 2 பொம்மை பெருசாக பிடிச்சி கொடுத்துட்டா வச்சுக்கிட்டு இருக்குது. இன்னொருத்தர் கொண்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஒரு சாக்லேட்டே கொடுக்குறாங்க. அது எந்த கையில் வாங்கிக்கும்? அது நமக்கு ஆசை இருக்குது, அதுக்கு மேலே ஆசை இருக்குது. ஆனால் கையில் நிறைய இருக்குது. கீழே போட்டால் தானே அது கிடைக்கும். நம்மளும் கீழே போட முடியல. ஏன்னா உலகத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம உலகத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு காலம் போகும் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். அதனால வாழ்க்கை முறையை இப்படி பிரித்தாங்க. பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரசம், சன்னியாசம் பிடிச்சாங்க. 70 ஆண்டுகள் ஆகும்போது எல்லாத்தையும் டிட்டாச் ஆகிட்டு அப்புறம் இறைவனை மட்டும் பிடிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் சன்னியாசம் இல்லை. ஸோ அப்போ வர்றதுக்காக வாழ்க்கை வச்சுருந்தாங்க. வாழ்க்கை முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஈவன் இதில் இருக்கிறவங்களுக்கு கூட, கிரகஸ்தர்களுக்கு கூட. ஸோ அதனால் தான் பெரும்பாலும் இப்போ அப்படி போகிறது யாரும் இல்லை. கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொண்டு தான் நம்ம போய்கொண்டு இருக்கோம். ஸோ இப்படி அதையெல்லாம் தாண்டி ஆதிக்கு சமமாக ஆகின்ற முயற்சி. அதாவது ஜீவன் சிவமாதல் அப்படின்னு சொல்கிறோம். ஜீவன் அப்படின்னா ஆன்மா உயிர்னு சொல்கிறோம். அது என்ன அதுன்னா சிவமாதல் ஆதியாக மெய்ப்பொருளாக மாற்றம் பெறுவது. அதுக்கு பேர் தான் ஆதி நிலை என்று சொன்னாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இயக்கத்தை கழிச்சிட்டா மிச்சம் ஒன்றே. இயக்கம் மனம் இருந்து கொண்டே இருக்கிறது. இயக்கத்தை கழித்து விட்டால் மிச்சம் இருக்கிறது, இருப்பு மட்டும் இருக்கிறது. அந்த வேலையை செய்தாலே நம்ம போதும், நம்ம இறைவனை டச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவு எளிதானது இறைவனை பிடிக்கிறது. அதனால மனம் அதை செய்ய முடியறதில்லை. ஏன்னா அவ்வளவு நம்முடைய எண்ணங்களை இயக்கி பழகி விட்டதுனால மனசு இருக்கிறது அவ்வளவு கடினமான காரியமாக இருக்கிறது. இப்போ நுண்ணிய நிலைக்கு போகும் மனசு. நுண்ணிய ஆல்பாவிலிருந்து பீட்டா, பீட்டாவிலிருந்து தீட்டா, தீட்டாவிலிருந்து டெல்டா, டெல்டாவில் போய் அது ஒரு நுண்ணி இயக்கம். அந்த இயக்கத்தில் போய் அங்கே ஒரு நுண்ணி இயக்கம் இருக்குது. அதனால் அது இயக்கம் இல்லாமல் இல்லை. அதனால அது கினமேட்டிக் வரையும் சொல்கிறாங்க மகிழ்ச்சி. அப்படி இருக்கிறதுனால தான் அது எடுத்து வச்சு வருகிறது. ஸோ அந்த நுண்ணியக்க நிலையில் போய் மனம் நுண்பொருளோடு உரச நுகர்கின்ற இன்பமே பேரின்பமாகும். ஓகே, நுண்ணியக்க நிலையில் மனம் நுண்பொருளோடு உரச நுகர்கின்ற இன்பமே பேரின்பமாகும். காண்பவனும் இறந்து காண்பொருளும் மறைந்து காணாமல் காண்பதே பேரின்பமாகும். இங்கே காண்பவன் இங்கே இருக்கிறான். காண்பொருள் எங்கும் இருக்கிறது. காண்பவன் இறந்து காண்பொருளும் மறைந்து காணாமல் காண்பதே பேரின்பமாகும். உணர்பவனும் உறைபவனும், இங்கே இருக்கிறான் உணர்பவன், அங்கே இருக்கிறான் உறைபவன். உணர்பவனும் உறைபவனும் ஓரியக்கு திருநிலையில் உண்மை நிலை உணர்வதே பேரின்பமாகும். கண்டோரும் விண்டோரும் கரைந்து மறைந்த நிலையில் காணாமல் காண்பதே பேரின்பமாகும். எப்படி பார்க்கிறதுன்னு சொன்னால் நான் புலனால் பார்த்துட்டு வந்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. கண்டவனும் இல்லை, கண்டவன் விண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லை, விண்டவன் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னு சொன்னால் காண்பவனும் காண்பவனும் ஒன்றாகி விடும்போது அங்கே காற்று இருக்கிறதுன்னு சொல்வதற்கு ஆள் இல்லை. அதனால் அது சொல்வதற்கு சாட்சி இல்லை. இல்லையா? ரெண்டும் ஒன்றானதுக்கு பின்னாடி யார் பார்த்து சொல்கிறது? அங்கே இருக்கிறது யாருன்னு சொல்வதற்கு ஆள் இல்லை இல்லையா? ஸோ கண்டோரும் விண்டோரும் கரைந்து மறைந்த நிலையில் காணாமல் காண்பதே பேரின்பமாகும். ஸோ இந்த நிலையில் மனம் போய் அதில் போய் ஆழ்ந்து நிற்கும்போது அந்த மாற்றம் தானே நிகழ்கிறது. அப்படியாக போவதற்கு தான் அதே நிலையில் போய் நம்ம மேலே நிற்கிறோம். அதனால் என்ன சொல்கிறாங்க கீதையில் ஒரு வார்த்தை, எங்கு இயக்கம் இல்லையோ, அது எப்படி சொல்கிறது, எங்கு சூரியன் உதிக்கவில்லையோ அது என் பரந்தாமம் அப்படின்னு சொல்லுது.
எங்கு சூரியன் உதிக்கவில்லையோ, அப்படின்னா எங்கு ஒளி இல்லையோ, எங்கு இயக்கம் இல்லையோ, அது நானாக இருக்கிறேன், பிரபமாக இருக்கிறது என்று சொல்கிறது. எங்கு சூரியன் உதிக்கவில்லையோ அது என் பரந்தாமம். ஸோ அந்த நிலையை போய் விடக்கூடியதான். அப்போ ஏன் துரியாதீதம் செய்யணும் வாழ்க்கையில் என்று ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டான். நம்ம எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ சொல்லிட்டு எடுக்கிறீங்க, இப்படியெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணணும், என்ன வருகிறது அப்படின்னு சொன்னால் அது பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா கர்ம கணக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு கர்மமானது அதுக்கான பலனை கொடுக்கிறதோ அந்த கர்மாவை செய்ய வேண்டும். கர்மாவை செய்யணும் இல்லையா? இப்போ எனக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 50-100 பேருக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நம்ம பசி போயிருமா போகாதா? போகுமா போகாதா? போகாது. 100 பேருக்கு தான் வயிறு பசி போகிறோம், நமக்கு போகாது. நாம் சாப்பிட்டா தான் நமக்கு பசி போகும் இல்லையா? அதே மாதிரி நாம் தியானம் செய்தால் மட்டும்தான் நமக்கு அந்த நிலை கிட்டும். வேறு என்ன செய்தாலும் கிட்டு. அதுதான் கர்மா என்பது எந்த கர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான கர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். கர்மயோகம் இஸ் குட். ஆனால் கர்மயோகத்தோடு பக்தி யோகம் வேண்டும், ஞான யோகம் வேண்டும், கர்மயோகம் வேண்டும், எல்லாம் தான் போகணும். ஓகேயா? தியானம் செய்தால் மட்டுமே எதை பெற முடியுமோ அந்த இடத்துல அதை பெற முடியும். ஓகேயா? இப்போ அது மாதிரி போகணும். ஸோ அப்போ பசியை போக்க சரியான கர்மம் எதுவோ அதே மாதிரி ஆத்மாவுடைய சரியான கர்மம் என்ன அப்படின்னு சொன்ன கர்மனா ஆத்ம கர்மா என்று சொல்லப்படுது. அதுதான் துரியாதீதம் என்று சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொருவரும் காலையில் எழுந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour துரியாதீதம் நாம் செய்யணும். அப்படி செய்தால் தான் மனமான இறைநிலையில் போய் பழகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த கூட்டை விட்டு வெளியே போயிடும் இல்லையா? அப்போ அதுதான் அதனுடைய இயல்பு. அல்லது புக்கில் அமைந்திலவோ, ஆமாம், ஈண்டு துச்சில் அமைந்த உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். உனக்கு ஒரு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லையா? சொந்த வீடுன்னா எது இல்லைங்க, நான் ஒரு 50 லட்ச ரூபா போட்டு 3 மாடியில் வீடு கட்டி வச்சுருக்கேன், வீடு இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு இல்லையா? ஏன்னா வீடு இருந்தே இல்லையா? வீடு இல்லை. புக்கில் புதிய இல்லம், உனக்கு பூவதற்கு ஒரு இல்லம் வீடு இல்லையா? ஆமாம். இந்த உடம்புல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கின்ற உயிருக்கு போய் அடைவதற்கு இருப்பதற்கு ஒரு சொந்தமாக வீடு இல்லையா? நான் என்ன சொந்த வீட்டை சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நான் 4 வீடு கட்டி வாடகை கொடுத்துருக்கோம்ல. ஆமாம், அந்த வீடா? மகன்சி என்ன செய்வார், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடந்துட்டு இருக்கா, எல்லோரும் அறிமுகப்படுத்தி சொல்லுவார். எல்லோரும் அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவாங்க. எல்லோரும் அறிமுகப்படுத்துவது உடனே சாமி தனியாக அவரை அறிமுகப்படுத்திக்குவார். வேதாத்திரி வெட்டவெளி அப்படின்னு. வேதாத்திரி ஆழியார் அறிவு திருக்கோயில், வேதாத்திரி வெட்டவெளி அப்படிங்குவார். ஓகேயா? அவர் வீடு நிச்சயம் பண்ணி வச்சுக்கிட்டார் வெட்டவெளி. ஸோ அது மாதிரி புகுவதற்கு ஒரு இல்லம் வேண்டும். இந்த ஜீவன் இந்த உடம்பில் துச்சில் மாட்டிக்கொண்டு சிக்கலில் இருக்கிற இந்த வீட்டுக்கு உடலில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வீட்டை பிடிப்பதற்கு ஒரு சொந்த வீடு வேணும். ஓகேயா? அதனால தான் அந்த சொந்த வீட்டை பிடிப்பதற்கு நமக்கு துரியாதீதம் வேணும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வீடெல்லாம் நம்ம கூட வரப்போவதில்லை. இல்லை, நீல வீடு கட்டுறி நெடுங்கதவை சாத்தறி வாழ வேண்டும் என்றிருந்த மாந்தரே காலம் வந்து நிற்கையில் எந்த கதவை சாத்துவீர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் பாடுறார் இல்லையா? இதையெல்லாம் விட்டுட்டு தான் போக வேண்டிய எந்த வீடு கட்டி வச்சிருந்தாலும். ஆனால் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடை நம்ம நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ அப்போ ஆனால் என்ன செய்கிறது மனசு? என்னதான் சொன்னால் அதுக்குன்னு ஒரு அறியாமை வந்துடும். மனசு உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறப்ப நல்லா இருக்கும், அப்புறம் அதை விட்டுட்டு போய் தன்னுடைய வேலைக்கு அது வாட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் விட்டு போயிடும். அப்போ என்ன தெரியுதுன்னு எனக்கு அது தெரியலையே நீ சொல்கிறது அப்படின்ட்டு. ரமண மகரிஷி என்ன சொல்கிறாரு, உனக்கு ஏன் தெரியலன்னா வேறு, நீ புஸ்தகம் படிச்சுட்டு எனக்கு எழுத்து தான் தெரியுது, புஸ்தகம் தெரியலேன்னு சொல்கிறேன். எழுத்து தான் தெரியுது, புஸ்தகம் தெரியலேன்னு சொல்கிறேன். நீ சினிமா பார்க்குற, காட்சி தான் தெரியுது, திரை தெரியலேன்னு சொல்கிறேன். என்ன, காட்சி தான் தெரியுது, அந்த காட்சியை காட்டுகின்ற திரை உனக்கு தெரியவில்லையா? தெரியவில்லை.
திரை மேலே தானே சினிமா ஓடும். திரையிலேனா சினிமா ஓடுமா? திரையிலேனா சினிமா இருக்குமா? ஆனால் அந்த காட்சி மட்டும் தெரிகிறது. அந்த காட்சியை நமக்கு காட்டி கொண்டிருக்கின்ற திரை நமக்கு தெரியவில்லை. ஸோ இதே மாதிரி தான் சக்தி தெரிகிறது, இயக்கமாக இருக்கிறது. இந்த சக்தியை தனக்குள்ளே வைத்து காட்டி கொண்டிருக்கின்ற சிவம் தெரியவில்லை. ஓகேயா? அதனால தான் அது கண்ணுக்கு தெரியாதாக இருக்கிறது. இந்த உலகமெல்லாம் அந்த சிவத்துக்குள்ளே தான் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் தனக்குள்ளே தூக்கி எல்லாவற்றையும் மிதக்க செய்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை தெரியவில்லை, கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனால ஒரு பொருள் இல்லை என்று அறிவிடுமா? இல்லைன்னா ஆகவே ஆகும் இல்லையா? வெட்ட வெளி சக்தி வழிது இல்லை என்றால் வேறு எந்த சக்தி வழிது பிரபஞ்சத்தில் இல்லையா? அது இல்லைன்னு சொன்னால் இல்லை, கண்ணில் தெரியலன்னு சொல்கிறதுனால அது இல்லாமல் போய்விடாது இல்லையா? ஸோ அப்போ தெரிகிறது. ஸோ அப்போ பார்ப்பவரை பார்க்க தெரிகிறது. எதை தெரியணும்? பார்ப்பவன் யார் என பார்ப்பவன் பார்ப்பனன் என்று பெயர். சீயர் சொல்லும். பார்ப்பவனை பார்க்க தெரிய வேண்டும். அப்போ யார் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் நமக்குள்ளே இருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் தான் பார்க்குறேன்னு நம்ம சொல்கிறோம். நான் தான் பார்க்குறேன், நான் தான் கேட்குறேன், நான் தான் பேசுகிறேன். ஆனால் பேசுகிறவங்களோ பார்ப்பவங்களோ கேட்பவங்களோ நீ அல்ல. டெட் பாடி பேசுமா? உள்ளே இருக்கிறவங்க போயிட்டேன்னா அது பேசுமா? பேசாது இல்லையா? உள்ளே இருக்கிறவங்க தானே பண்ணுறான். ஸோ அவரை திரும்பி பார்க்கறது அப்படின்றதான அடிப்படை. ஸோ அவன் தான் எங்கும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் அதை நம்ம பார்க்கின்ற முக்கிய. அப்போது ஒரு 3 வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க. தியானத்தில் உட்காரும்போது வள்ளலாருடைய வார்த்தைகளை அது உங்களுக்கு மனசில் தியானத்தில் மேலே போகிறதுக்கு சொல்லி சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு உடனே ஒரு விழிப்பு நிலையை கொடுக்கும். தனித்திரு. ஓகேயா? தியானத்தில் உட்காரும்போது இதை சொன்ன உடனே நீ மட்டும் நீயாக இரு, வேறு எண்ணங்களை உள்ள விடாது. உட்கார்ந்த உடனே பல சிந்தனைகள் வருகிறது இல்லையா? ஸோ தனித்திரு, நீ மட்டும் தனியாக இருப்பா, வேற ஒருத்தர் உள்ளே வர்றான், உள்ள கவனமாக இருக்கக்கூடாது. ஓகேயா? விழித்திரு, விழிப்பு நிலையோடு. ஓகேயா? விழிப்பு நிலையோடு இரு. திருப்பி நீ உட்கார்ந்து கொஞ்ச நேரத்தில் திருப்பி எட்டி வேறன்னு வந்துடுவான். எங்கேயோ ஒரு சினிமா பாட்டு கேட்கும், அதை பிடிச்ச உடனே அந்த காட்சிக்கே போயிடும். இந்த நடிகருக்கு பின்னாடி போயிடும். ஓகேயா? ஸோ விழிச்சிட்டு இரு, ரொம்ப விழிப்பு நிலையோடு இரு. ஓகேயா? பசித்திரு. எப்போவுமே நல்ல பசியோடு கிடக்கிறான்னு வச்சுக்கோங்க. சாயந்தரம் காலையிலேருந்து விரதம் இருக்கிறாங்க, சாயந்தரம் அதான் சாப்பாடு 6 மணிக்கு. காலையிலையும் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல. 5 மணிலேருந்து எப்படி இருக்கா? எப்பயா விரதத்தை முடிச்சுட்டு பெல் அடிப்பாங்க, எப்பயா சாப்பாடு வரும். அப்படித்தான் இருக்கு மனசு. வேறு ஒன்று சொன்னாலும் கேட்காது. அங்கே தத்துவமே எடுபடாது. ஓகேயா? பசிச்சதுன்னா ஈசனை மனிதனாக வந்த போதும் எழும் பசியை போக்க உணவால் தான் முடியும். ஓகேயா? உணவுலேயும் ஒன்று இருக்கிறது இல்லையா? ஸோ அப்போது அதுதான் இருக்கு. அது மாதிரி எதில் மனசு இருக்கும்னா அந்த அளவுக்கு பசித்துரு. இறைவனை பிடிக்கணும். இந்த வேகம் இருக்கிறவன் தான் அதை ஒட்டுறான். இந்த வேகம் நமக்கு குறைவாக இருக்கிறதால எதை பண்ணுறோம்? வேகமே இல்லாத இந்த பக்கமே வர மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், அவ்வளோதான். ஓகேயா? ஸோ அது வேகம். அந்த பசித்திரு என்று அதை பிடிக்க வேண்டும். அப்போ தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. ஓகே, 3 நீங்கள் தியானத்தில் சொல்லி பார்த்துட்டு செய்யுங்க. அப்படி சொல்லி பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்னாகும்? உங்களுக்கு உடனே ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஏன்னா ஒரு உண்மை என்னென்னா, மனசு என்ன பிரம்மன்னு சொன்னேன். ஆனால் உண்மை இவ்வளவு எளிதா அப்படின்னு சொல்லி யாரும் நம்புறதில்லை. இறைவனை காட்ட முடியாததுனால இறைவனை யாரும் எளிதாக நம்புறதில்லை. சாமி ஈஸியாக இறைவனை காட்டுறது பிரம்மஞானங்கள் இப்படி சொன்னாங்க. அதாவது இப்படி கையை மூடிக்க, அதுக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியே எடுத்துரு. கொஞ்சம் காற்று இருக்கும் இல்லையா? மிச்சம் என்ன இருக்குது உள்ள? இதுக்குள்ளே காற்று எடுத்துட்டா மிச்சம் இருக்குது. கொஞ்சம் ஒளி கூட இருக்கலாம். அந்த காற்று ஒளியும் வெளியே எடுத்துருங்க. மிச்சம் என்ன இருக்கும்? வேக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, சுத்த வெளிதான் இருக்கு. ஓகே, இதுதான் இறைவன். ஆனால் நம்ம நம்புகிறோமா? அப்படியா? இப்படி இறைவன், அந்த இறைவனை கூட்டிகிட்டு போய் இந்த வேலையை ஒரு 1000 ரூபாய் படம் முடிச்சுருக்கோம். இறைவன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். ஓகே, மனுஷன் உழைச்சத்தை பணம் வருமே தவிர இறைவன் அப்படி கொடுக்க மாட்டான். எப்படி கொடுக்கணுமோ உழைச்ச உனக்கு நிறைய கிடைக்கணும்னு அதுக்கு மாதிரி செய்ய வேண்டிய தவிர அவரே கொடுக்க மாட்டான்.
ஓகேயா, பிறர் மனிதன் வழியாகத்தான் அதை செய்வோம். இப்போ இது அவ்வளவு எளிதானது, உண்மை இவ்வளவு எளிதா என்று மனம் சந்தேகப்படுகிறது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் விபரீதம். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் அதுவாக இருக்கிறது, நானாக இருக்கிறதுன்னு சொன்னாலும் நான் தான் நானாக இருக்கிறேன்னு அது கற்பனை பண்ணிக்கிறேன். நீ யார் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஐடென்டிட்டி தான் பண்ணுறது, நீ தான் இறைவன் அதை நம்பவே மாட்டேங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் வரும்போது நான் இறைவன் வரலாம் அப்படின்னு சொல்கிறேம்மா, இறைவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசு நினைக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு விசிட்டிங் கார்டு, ஒரு லெட்டர் பேடு எல்லாம் வச்சுக்கிட்டு நான் அதுன்னு சொல்கிறத தவிர இது மெய்ப்பொருள் என்று அது சொல்கிறது ஏற்கிறதே இல்லை. ஓகேயா, அது அதுவாக இருக்கிறது. எல்லா ஜீவன்களும் அவனே தான் இருக்கிறார். ஒவ்வொரு உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்று எத்தனை முறை சொன்னாலும் அது ஒத்துக்கொள்வதில்லை. ஸோ இது அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி அஞ்ஞானம் அப்படின்றது, அஞ்ஞானம் எதுன்னா எது இந்த உலகத்தில் நிலையில்லாமல் இருக்கிறதோ, எது மாறிக்கொண்டு இருக்கிறதோ அதையெல்லாம் உண்மை என்று நம்புகிறது. எது மாறாமல் இருக்கிறதோ அதை நம்புவதில்லை. ஓகேயா, எது மாறாமல் இருக்கிறதோ அவன் இறைவன் மெய்ப்பொருள், எது மாறிக்கொண்டு இருக்கிறதோ அது எல்லாமே பொய்ப்பொருள். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இயக்கங்களுமே ஒரு நாளைக்கு மாறும், ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும். ஆனால் இல்லாததைத்தான் பிடித்து கொண்டு இருக்கிறது, இருப்பதை அதை பிடிக்க மறுக்கிறது. இந்த கஷ்டங்கள்னால தான் அதில் வரதில்லை. ஸோ அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அது அதுவாக மாறணும்னு மனதில் பழக்கணும். நம்ம இல்லாமல் போக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக மனதுக்கு அதை கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா, என்னைக்கு தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்கில் போட்டு வச்சுக்கிட்டே வந்தோம்னா, என்னைக்கு நமக்கு பெரிய செலவு இருக்குதோ அன்றைக்கி எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அது மாதிரி டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேயா, ஸோ இது மாதிரி அந்த கடைசியில் என்ன ஆகுன்னு சொன்னால், எந்த மனமானது வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டு இருக்கின்றனோ அந்த மனத்தையும் தூக்கி அதிலேயே போட்டு மனிதன் முடிந்து விட வேண்டும், வெளிவந்து விட வேண்டும். அப்போ தான் ஆத்மா வெளிவரும். ஒரு இதில் சொல்லுவாங்க, சுடுகாட்டில் என்ன பண்ணுமா, விறகுகளெல்லாம் போட்டு பிணத்தை எரிப்பாங்க. எரிக்கும்போது அதுலேயே ஒரு நீட்டமான நல்ல குச்சி எடுத்துக்குவார் அந்த சுடுகாடு எரிக்கிறவர், பிணத்தை எரிக்கிறவர். எல்லாம் அந்த குச்சியை வச்சுட்டு எல்லா குச்சியும் உள்ளே தள்ளி விடுவார் நெருப்பில், எல்லாம் எரிச்சு போயிடும். கடைசியில் கையில் இருக்கிற குச்சி என்ன பண்ணுவார், அதுக்குள்ளேயே போட்டுருவார். ஓகேயா, அதுவும் சேர்த்து எரிச்சு போயிடும். அது மாதிரி ஒரு மனதை வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டே வர வேண்டும், கடைசியில் அதையும் அதிலேயே போட்டு விட வேண்டும். ஸோ இல்லாத நிலைக்கு போகும்போது அது அதுவாக மாற்றப்படுகிறது. ஸோ இப்படி போகக்கூடியதான் துரியோதனத்தினுடைய சிறப்பாக சொல்லப்படுகின்றது. அந்த நிலையை அடைவதற்கு நாம் என்ன செய்யலாம், சிறிது நேரம் இந்த துரியோதன நிலையில் போய் ஆழ்ந்த தவம் ஏற்றலாம். ஓகேயா, இன்னும் விளக்கம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ அதிக விளக்கத்தோட அதிக பயிற்சி நன்மை அளிக்கும். ஸோ ஒரு 20-25 மினிட்ஸ் நம்ம நல்லா துரியோதனம் செய்யலாம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், உடல் அளவில் இருந்து விரிஞ்சு போகணும். அதுக்காக உடல் அளவில் இருந்து ஒரு 12 அங்குலம், 10 அங்கம் சொல்லுவோம். உடல் இருந்து ஒரு 12 அங்குலம் மேலே போகணும். ஏன்னா இந்த உடலில் இருக்கின்ற ஏரோவானது அது பிடித்து வைத்துக்கொண்டே இருக்கும். இது ஒரு அடி அளவுக்கு கிட்டத்தட்ட அதனுடைய ஏரோ எக்ஸ்பான்சர் இருக்கும் உயிருக்கு. அதனால் அந்த ஜீவகாந்தமானது விரிந்திருக்கும். இதனுடைய பார்டரில் வந்து நிற்கும். அப்புறம் சந்திரனில் நிற்கும், உங்களுக்கு எடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் சூரியன். ஸோ அப்படியே போய் சூரியனை மையமாக மனதில் வைத்துக்கொண்டு இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் விரிச்சிடும். ஓகேயா, ஸோ பேரியக்க மண்டலத்தில் நின்று பேரியக்க மண்டலம்ன்றது எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 2500 கோடி ஒளியாண்டுகள். அவ்வளோ பெருசு இயக்கத்தலாம். எந்த இடத்துல இயக்கமே இல்லையோ அது சுத்த வேண்டும். ஓகே, அது வரைக்கும் நின்று அப்புறம் அதை தாண்டி தூய வெளி பால்நிலை என்ற வெட்ட வெளியில் போய் நிற்கிறோம். ஓகேயா, அப்படி போய் நின்று நம்ம தவத்தை நிறைவு செய்யலாம். நம்ம ஆரம்பிக்கலாமா தவத்தை? வாழ்க்கை.